ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தை கிச்சன் சேனல். நான் உங்கள் வினஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை தொக்கு. ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன். இந்த மாதிரி தொக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கருவேப்பிலையை தேடி போவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்றதை வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில், வெறும் கடாயிங்க, எண்ணெய் எதுவுமே போடாதீங்க, நல்லா வாஷ் பண்ணி ஸ்டெயின் பண்ண கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கலாம். ரொம்ப மொறு நல்லா நம்ம வறுக்க வேண்டாம். நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், இப்போ ஈரப்பதமெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா நான் அந்த எண்ணெயை தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் தோல் உரிக்காத பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் தனியா சேர்த்துக்கிறேன். தனியா போட்டுட்டு கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாமே கொஞ்சமாக சிம்மில் வதக்குங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் வதங்குற டைமில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாமே கொஞ்சம் சிம்லேயே நம்ம வதக்கலாம். நல்லா மொறுன்னு நம்ம வதக்கிடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம். இப்போ நான் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே வதக்குன கருவேப்பிலையும் இது மேலே ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போவே கல் உப்பு சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்படியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. நம்ம வதக்கணும் பாருங்கள். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காம எண்ணெயிலேயே நல்லா வதக்கி அரைச்சிருக்கிறதுனால. இப்போது எண்ணெய், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா தோல் உரித்த பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கேன். இந்த தொக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டோட சாப்பிட்றப்போ அந்த உளுத்தம்பருப்பு சென்டரில் வரும், அதெல்லாம் கடிப்படுறப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த தொக்கு உடம்புக்கு அவ்வளவே நல்லது. கருவேப்பிலை ஏதாவது ஒரு விதத்தில் ஃபுட்டில் நீங்கள் சேர்த்துக்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தோட அப்படியே நீங்கள் பிசைஞ்சி சாப்பிட்டுடலாம். இல்லைனா நீங்கள் இந்த பொடியை கூட அப்படியே நீங்கள் தோசை மேலே தூவிட்டு நெய் தோசையாக போட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க கருவேப்பிலை தொக்கு ரைஸ் தான் கேட்பாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ கொஞ்சமாக நம்ம அரைச்ச இந்த கருவேப்பிலை தொக்கை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்குங்க. சிம்லேயே வச்சு வதக்குங்க, ஹையில் வைக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம இதை ஆற வச்சுட்டு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ருசியாக இருக்கும். இமீடியட்டாக பசிக்குதுன்னாக்கா இந்த மாதிரி ஹெல்த்தியாக வெறும் ரைஸ் போட்டு இந்த தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த கடாயில். பாருங்கள்,
இப்போது கொஞ்சமாக ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் என்னோடய சேனலை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.